எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜப்பான் மார்க்கெட் ஒரு 1.1% பக்கமா மேலே ஏறி இருக்குதுங்க ஏர்லியர் ட்ரேடிங் செஷன்ல. இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா பயங்கரமா 150 பாயிண்ட் வரைக்கும் கீழே இறங்குச்சு, மறுபடியும் ஃபிளாட்டா வந்தது, மறுபடியும் கீழே இறங்குச்சு, மேலே கீழேன்னு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ்க்கு நம்ம ஏற்றி ஏற்றி கொடுக்குறோம், எஃப்ஐஎஸ் வித்துட்டு வித்துட்டு வெளில போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. தென் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏற்றிருக்கிறாங்க. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஏறி இருந்ததுங்க. ஸோ நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியை வச்சு முட்டு கொடுக்குற மாதிரி தெரியுதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, பேங்க்குடைய Q4 ஃபினான்ஷியல் 26 அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நல்ல அப்டேட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை கொஞ்சம் ஏற்றிருக்கிறாங்க. டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருபி மறுபடியும் சரிய ஆரம்பிச்சிச்சுங்க. 93.09 இந்தியன் ருபீஸா இருந்து ஒரு US டாலர் மறுபடியும் 95 நோக்கி போகும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, பிரெண்ட் க்ரூடு விலை ஏறி இருக்குங்க. $110 பெர் பேரல் இருக்கு. இன்னும் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. போர் கண்டினியூ ஆகுது. சீஸ்ஃபயர் ஒரு 45 டேஸ் சீஸ்ஃபயர் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி மீடியேட்டர் மூலமா பேச்சுவார்த்தைகள் நடக்கிற மாதிரி செய்தி. இதற்கு மத்தியில் ட்ரம்ப் அவர்கள் 2 நாள் டெட்லைன்லாம் கொடுத்துருக்காரு. இந்த 45 டேஸ் சீஸ்ஃபயரை பொறுத்த வரைக்கும் 2 ஃபேஸ் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று நெகோசியேஷன்ஸ், செகண்ட் அக்ரிமெண்ட். ஸோ முதல்ல சீஸ்ஃபயர் நடக்கணும், அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்டு, நெகோசியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வே டு கோ. ஸோ பிரெண்ட் க்ரூட் இப்போதைக்கு கீழே வர்ற மாதிரி தெரியலங்க. வந்தா நல்லதுதான், வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னா இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். Q4 பிசினஸ் அப்டேட்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதை தொடர்ந்து சில கேள்விகளையும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ரயில்டெல் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனிக்கு ஒரு 4.4 பில்லியன் ருபீஸ் ஆர்டர் எடுத்துருக்காங்க ஃப்ரம் சென்டர் ஆஃப் இ கவர்னன்ஸ். இந்த கேஸ் 3.0 ப்ரோக்ராம் இருக்குல்லங்க, அதாவது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோல் அவுட் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமுக்கு ரயில்டெல் சிஸ்டம் இன்டகிரேட்டரா இவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. இதற்கான ஆர்டர் தான். எக்ஸிகியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா March 31, 2031 எக்ஸிகியூஷன் நடந்திருக்கும். அடுத்து கிறிசில் என்ன சொல்றாங்க, கமர்ஷியல் வெஹிக்கிள் க்ரோத் அப்படின்றது கூல் டவுன் ஆகும் ஃபினான்ஷியல் இயர் 27 பொறுத்த வரைக்கும். அதாவது மிட் சிங்கிள் டிஜிட் க்ரோத் தான் இருக்கும் ஃபினான்ஷியல் இயர் 27 அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபினான்ஷியல் இயர் 26 ஒரு 10 to 11% க்ரோத் இருந்ததுங்க கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். குறிப்பா இந்த க்ரோத்தை ட்ரிவன் பண்ணது யாருங்க, ஜிஎஸ்டி தான். இது ஜிஎஸ்டி ட்ரிவன் க்ரோத் அப்படின்னு சொல்றாங்க கிறிசில். இப்போ வெஸ்ட் ஏஷியாவில் நிலவக்கூடிய அந்த டென்ஷன், அதனால க்ரோத் மிட் சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள், அசோக் லேலண்ட் போன்ற நிறுவனங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தான். கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக காட்டல அப்படின்னா. அடுத்து ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ரீட்டைல் சேல்ஸ் அப்படின்றது ரெக்கார்ட் ஹைல இருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஒரு 13.3% ஏறி இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டிஸ்பேச்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 3 crore யூனிட்ஸ், 2.96 crore யூனிட்ஸ் டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க அக்ராஸ் த செக்மெண்ட். 2 வீலர்ஸ், பிவி, சிவி, தென் டிராக்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 3 crores பக்கமா டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 26ல. இதுல குறிப்பா 2 வீலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 13.3% க்ரோத்ங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அதாவது கோவிட்க்கு முன்னாடி சேல்ஸ் நம்பர்ஸ் என்ன இருந்ததோ அதெல்லாம் பீட் பண்ணிருக்கு 2 வீலர் சேல்ஸ். அடுத்து பிவிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 13% க்ரோத்ங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. தென் சிவிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 11.7% க்ரோத். 1 million யூனிட்ஸ்க்கு மேல கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும். அதாவது ஃபினான்ஷியல் இயர் 19க்கு அப்புறம் 1 million கிராஸ் பண்ணது இப்போதாங்க கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆயிட்டு. அடுத்து டிராக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 18.9 million யூனிட்ஸ் டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் 1 million யூனிட்டை கிராஸ் பண்ணியிருக்காங்க. 1 million அப்படின்றது 10 lakhsங்க. அடுத்து 3 வீலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 11.7% க்ரோத்ங்க. தேர்ட் கன்சிக்யூட்டிவ் இயரா ரெக்கார்ட் ஹைங்க 3 வீலரை பொறுத்த வரைக்கும். இதுல ஒரே ஒரு செக்டார் மட்டும்தான் டிக்ளைன் ஆயிருக்குங்க. என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் 11.7% டிக்ளைன் ஆயிருக்கு. என்ன காரணங்க, ரியல் எஸ்டேட் நியூ லான்ச்சஸ் அப்படின்றதே பயங்கரமா குறைஞ்சிருக்கு, சேல்ஸும் அடி வாங்கியிருக்கு முக்கியமான சிட்டிஸ் எல்லா இடத்துலையும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் குறைஞ்சது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செக்டர் அப்படின்னு பார்த்தா பெயிண்ட் பிஸ்னஸ், அந்த சைட்லாம் நம்ம போகிறது கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷனே நம்ம காஸ்ட்லி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனு, பெயிண்ட்டு, தென் ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ், இது எல்லாமே காஸ்ட்லியான பிஸ்னஸ் தான். பிஸ்னஸும் டல்லாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து ஸ்ரீ சிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸை நார்த் ஈஸ்ட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. மேகாலயாவில் ஒரு 1800 crore நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் எங்களோட ஃபெசிலிட்டிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய நியூ ஃபெசிலிட்டி 2028 ஆப்ரேஷனுக்கு வரும் அப்படின்ற
நியூஸ் கொடுத்துருக்காங்க ஸ்ரீ சிமெண்ட். அடுத்து டேட்டா சென்டர் அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 அப்டேட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, வெஸ்ட் ஏஷியாவில் நிலவக்கூடிய இந்த போர் பதற்றம், அதாவது துபாயை பொறுத்த வரைக்கும் நிறைய டேட்டா சென்டர்ஸ்க்கான பிளான் ப்ராஜெக்ட் நிறைய இருந்த மாதிரி தெரியுதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, டிமாண்ட் அப்படின்றது ஒரு 200 to 500 மெகாவாட் டிமாண்ட் வந்து கல்ஃப்ல இருந்து இந்தியாவை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து 2வது அப்டேட் என்னன்னா, கூகுளை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்டோட டேட்டா சென்டருக்காக MOU சைன் பண்ணியிருந்தாங்க. சைன் பண்ணி 6 மாசம் ஆச்சுங்க. ஃபார்மலா அவங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க ஏப்ரல் 28, 2026 இருந்து. அடுத்து கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்கேஃப்லர் இந்தியா வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஒரு ஷேருக்கு 35 ரூபாய் அப்படின்ற மேனிக்கு. ரெக்கார்ட் டேட் வந்து ஏப்ரல் 23, 2026. ஸ்கேஃப்லரை பொறுத்த வரைக்கும் நல்ல நிறுவனம் தான். ஒரு 60,000 crore மார்க்கெட் கேப் கம்பெனி. பிரைஸ் டு ஏர்னிங்ஸே 50 டைம்ஸ் இருக்கும். கடன் கிடையாது. அடுத்து விப்ரோ எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து ஒலாம் குரூப் கூட ஒரு மல்டி இயர் டீல் போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்வீசஸ் தான். கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படின்றது $1 பில்லியன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒலாம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோர் பிசினஸ் அப்படின்றது ஃபுட் அண்ட் அக்ரி பிசினஸ் தான். ஸோ இது விப்ரோல வந்து பாசிட்டிவான டெவலப்மெண்ட்ங்க. இன்னைக்கு வேணா கொஞ்சம் ஏறி இருக்கும் இந்த நியூஸ்க்காக. அடுத்து Q4 ஃபினான்ஷியல் இயர் 26 பிசினஸ் அப்டேட்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் HDFC பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, அட்வான்சஸ் டெபாசிட்ஸ் எல்லாமே டபுள் டிஜிட்ல க்ரோ ஆயிருக்குங்க. அட்வான்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 12%, தென் டெபாசிட்ஸ் வந்து ஒரு 15.5% க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. பட் Q4 பொறுத்த வரைக்கும் பயங்கரமா வித்திருக்காங்க FIIs. ஒரு 35,000 crore ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் HDFC பேங்க்ல இருந்து ஆஃப்லோட் பண்ணிட்டு வெளில போயிருக்காங்க. DIIs வந்து அதுக்கு முட்டு கொடுத்துருக்காங்க. இயர் டு டேட் 26% கீழே விழுந்திருக்குங்க HDFC பேங்க். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, FIIs ஃபோர்த் குவார்டரோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல, அதாவது தேர்ட் குவார்டரோட முடிவுல 47.67% ஸ்டேக் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முடிவில் அது 44.05% குறைஞ்சிருக்கு. அடுத்து IDBI பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுடைய டோட்டல் பிசினஸ் வந்து 14% ஏறி இருக்குங்க. பிசினஸ் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 lakh crores கிராஸ் பண்ணியிருக்காங்க. டெபாசிட்ஸ் தென் அட்வான்சஸ் ரெண்டுமே வந்து நல்ல டபுள் டிஜிட் க்ரோத் தாங்க காட்டியிருக்காங்க. டெபாசிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 12% க்ரோத், அட்வான்சஸ் ஒரு 16% இயர் ஆன் இயர் க்ரோத். அடுத்து AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி அவங்களுடைய டெபாசிட்ஸை 1.53 lakh crores கூட்டியிருக்காங்க. Q4 பொறுத்த வரைக்கும் 22.5% பக்கமா டெபாசிட்ஸ் ஏறி இருக்குங்க. அட்வான்சஸ் 25% ஏறி இருக்கு. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னாலும் 18.4% ஏறி இருக்குங்க டோட்டல் அட்வான்சஸ். டெபாசிட்ஸும் வந்து ஒரு 14% பக்கமா ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. எஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா Q4ல ஸ்ட்ராங்கான டெபாசிட் நம்பர்ஸ் எடுத்துருக்காங்க. கம்பெனியோட கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. அதாவது Q3ல எடுத்துக்கிட்டோம்னா கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ அப்படின்றது 88% இருந்திருக்கு. Q4ஓட முடிவுல அது 85.4% இருந்திருக்கு. டோட்டல் டெபாசிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 12% இயர் ஆன் இயர் க்ரோத்ங்க. இதை விடுங்க, சீக்வன்ஷியல் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா 9% க்ரோத்ங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. தென் லோன் அண்ட் அட்வான்சஸ் வந்து ஒரு 11% ஏறி இருக்கு. இது எஸ் பேங்க் ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட் தான். பட் புக் வேல்யூக்கு கீழே வந்தா பார்க்கலாம். இப்பயுமே புக் வேல்யூ விட அதிகமாக தான் இருக்கு. 1.5 times புக்கு கீழே இருந்தாலும் வெயிட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. ஃபண்டிங் உள்ள வந்திருக்கு இல்லையா? ஸோ இன்னுமே சுமிட்டோமோ மிட்சுயி பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க. நல்ல க்ரோத் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒரு 7 or 10 years ஆகும். கோத்தக் மஹிந்திரா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா டெபாசிட்ஸ் ஒரு 15% பக்கமா ஏறி இருக்குங்க. 5.72 lakh crores இருக்கு டெபாசிட்ஸ். அட்வான்சஸ் 16% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. காஸ்ட்லி தான். அடுத்து IDFC பஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமா நம்ம டெபாசிட்ஸை வாட்ச் பண்ணுங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல டெபாசிட்ஸ் வந்து அடி வாங்கியிருக்கு. வெறும் 0.6% தான் ஏறி இருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. பட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்த்தோம்னா ஒரு 17.2% ஏறி இருக்குங்க. அட்வான்சஸ் 20% ஏறி இருக்கு. அது போக முக்கியமா கவனிக்க வேண்டியது காஷா ரேஷியோங்க. அது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல டிக்ளைன் ஆயிருக்கு. ஒரு 51.6%ல இருந்து 49.8% குறைஞ்சிருக்கு. தென் இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா நெட் அட்வான்சஸ் தென் டோட்டல் டெபாசிட்ஸ் ரெண்டுமே அடி வாங்கியிருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. டோட்டல் டெபாசிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2.6% ஃபால். தென் நெட் அட்வான்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8.7% ஃபால். ட்ரெண்ட் லிமிடெடோட Q4 பிசினஸ் அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா 20% அவங்களோட ரெவன்யூ கூடியிருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. டோட்டல் ஸ்டோர்ஸும் கூடியிருக்குங்க. ஒரு 1043 ஸ்டோர்ஸா இருந்திருக்குங்க Q4 ஃபினான்ஷியல் இயர் 25ல. இப்போ அது 1286 ஸ்டோர்ஸா இருக்கு. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோல எத்தனை ஸ்டாக் வரைக்கும் இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெஸ்ட் ஒரு 25ல இருந்து 40 வரைக்கும் இருக்கலாங்க. அதுக்கு மேல போகக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாங்க. பட் அந்த ஸ்டாக்கை நம்ம லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்லயும் என்ன நடக்குது, என்னென்ன அப்டேட்ஸ் வருது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு நம்ம அப்டேட்டடா இருக்கிறது அப்படின்றது சிரமமா இருக்கும். அவ்வளவுதான். 25 அப்படின்றது ஆப்டிமல். 40 வரைக்கும் போகலாம்.
அடுத்த ஒரு நண்பர் வந்து IndusInd பேங்க் பத்தி எழுதியிருக்கிறாங்க. IndusInd பேங்க் நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு, இதற்கு மத்தியில நீங்க மெயின் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. புக் வேல்யூக்கு கீழே கிடைக்குது அப்படின்றதுக்காக மட்டும் நம்ம வந்து மெயின் லிஸ்ட்ல ஆட் பண்ணலங்க. நீண்ட ஆண்டுகளாவே அதை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ்ங்க அவங்க. அவங்களுக்கு சுவிட்சர்லாந்துல தனியா பேங்கே இருக்கு. ஸ்ட்ராங்கான ஹேண்ட்ஸ். பேங்க்குக்கு ஃபண்ட் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. தென் டாப் 5 ப்ரைவேட் பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு இடம் இருக்குங்க. 3000 பிரான்ச்சஸ்க்கு பக்கமா இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு பிசினஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு எங்கேயும் போயிட மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கக்கூடிய நிறுவனங்க IndusInd பேங்க். அதனாலதான் இஷ்யூஸ் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் வரணுமோ எல்லா இஷ்யூஸும் வந்துருச்சுங்க. பழைய ஆட்கள்லாம் எடுத்துட்டு புது ஆட்கள் போட்டாங்க. ஸோ ஒரு கிளீன் ஸ்வீப் வந்து நடந்திருக்குங்க. ஸோ க்ரோத்தை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் ராஜீவ் ஆனந்த் என்ன திட்டம் போட்டிருக்காரு அப்படின்றத பற்றி நம்ம முற்காலங்களில் பேசியிருக்கோம். நாங்கள் மைக்ரோ ஃபினான்ஸ்லையும் என்ட்ரி கொடுப்போம், கொஞ்சம் அக்ரெசிவாக மைக்ரோ ஃபினான்ஸ் சைடு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மைக்ரோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்ஜின்ஸ் வரக்கூடிய ஏரியா அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ வெயிட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 4 or 5 இயர்ஸில் நம்ம நல்ல நம்பர்ஸை பார்க்கலாம். அதுக்கு கீழே இன்னும் நம்ம ஃப்ரெஷ் லோஸையும் பார்க்க வேண்டிய சூழலும் வரலாம். அடுத்து உங்களோட மெயின் லிஸ்ட்ல முத்தூட் மைக்ரோ ஃபின், தென் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி போன்ற நிறுவனங்கள், அதாவது 2 மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து உள்ள வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து எனக்கு சேஃபர் சைடா தெரியுதுங்க. நம்ம ஏற்கனவே பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மைக்ரோ ஃபினான்ஸ், கோல்ட் லோன் இதுக்கெல்லாம் வந்து 45 to 50% வரைக்கும் நான் அலோகேஷன் கொடுப்பேன். இன்னைக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் வந்து பயங்கரமா அடி வாங்கி ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு. எல்லாமே புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்கு நல்ல ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறாங்க. முத்தூட் குரூப் ரெண்டுமே நல்ல ப்ரொமோட்டர் குரூப் இருக்கு. புக் வேல்யூக்கு கீழே கிடைக்குது. நல்ல மார்ஜின்ஸ் வரக்கூடிய ஏரியா மைக்ரோ ஃபினான்ஸ். நல்ல ரெக்கவரி எதிர்பார்க்கலாம் இன்னொரு 2 to 3 இயர்ஸ்லயே. அதனால நம்ம முத்தூட்டையும் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியையும் பார்க்குறோம். NBFCஸ் நீங்க போறீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் போன்ற நிறுவனங்கள் ஸ்ட்ராங்கான பிசினஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஏன் நீங்க பாக்குறது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே காஸ்ட்லியா இருக்குங்க, அவ்வளவுதான். எனக்கு வந்து 1.5 times புக்கு கீழே கிடைக்கணும். அதெல்லாம் கீழே வருமா அப்படின்றதே சந்தேகம் தான். அதனால நான் அதெல்லாம் பாக்குறது இல்லை. தென் பஜாஜ் ஹோல்டிங்ஸை பார்க்கலாம். அது 1.5 times புக்கு கீழே தான் இருக்கு. பட் ஒரு ஷேருக்காகவே நான் 10,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஒரு மாசமே வந்து ஒரு 3,000 to 4,000 தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதனாலதான் பஜாஜ் ஹோல்டிங்ஸை நான் சேர்க்கலங்க. அடுத்து கோல்ட் லோன் பிசினஸ் உங்களோட லிஸ்ட்ல இல்லையே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. முற்காலங்கள்ல மணப்புறம் இருந்ததுங்க. அது வந்து 150, 165, 70 நம்ம வந்து இந்த சேனல் ஆரம்பிச்ச புதுசுல நம்ம லிஸ்ட்ல வச்சிருந்த மணப்புறம். அது 200 கிராஸ் பண்ண உடனே நம்ம லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டோம். மறுபடியும் 200 கீழே வந்துச்சுன்னா நான் மறுபடியும் என்னோட லிஸ்ட்ல ஆட் பண்ணுவேன். அது போக நமக்கு சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், கர்நாடகா பேங்க் இவங்க எல்லாருமே கோல்ட் லோன் கொடுக்க தான் செய்யறாங்க. உங்களுக்கு இன்னும் கோல்ட் லோன் பிசினஸ் வேணும் அப்படின்னா ஸ்மால் பினான்ஸ் பேங்கையும் பார்க்கலாம். நிறைய ஸ்மால் பினான்ஸ் பேங்க் வந்து செக்யூர் லெண்டிங் சைடு மூவ் ஆயிட்டு இருக்காங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் அன்செக்யூர்ல இருந்து. நான் ஸ்மால் பினான்ஸ் பேங்கை பெரும்பாலும் பார்க்கறது இல்லை. சவுத் இந்தியன் பேங்க் இருக்கு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இருக்கு. மோர் தென் எனஃப். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் மோர் தென் 90% ஆஃப் லெண்டிங் வந்து செக்யூர் லெண்டிங் தான். அடுத்து பவர் அண்ட் டேட்டா சென்டர் பிசினஸஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும்னு சொல்றாங்களே, அது சம்பந்தமா எந்த ஸ்டாக்மே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. வாட்ச் லிஸ்ட்ல LNT இருக்குங்க. ஸோ LNTக்குள்ள என்னென்ன பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேசணும். அவங்களும் டேட்டா சென்டருக்காக 1000 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் 2028 அவங்களோட கெப்பாசிட்டியை நாங்கள் அக்ரெசிவா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீப்பான வேல்யூவேஷன்ல கிடைக்குது, அதுவே டேட்டா சென்டருக்கு போதுங்க. தென் பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டாடா பவர் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். டாடா பவர் 30 times ஏர்னிங்ஸ்க்கு கீழே தான் இருந்தது லாஸ்ட் ஒரு 6 months-ஆவே. ஒரு 30, 28, 26 அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக ரேலி ஆயிடுச்சு. அதனால வெளியில் எடுத்து போட்டோம். மறுபடியும் கீழே வந்தது அப்படின்னா டாடா பவரை மறுபடியும் கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் எனக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், கேபிட்டல் குட்ஸ் இந்த செக்டர்ல எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. எல்லாமே காஸ்ட்லியா இருக்குங்க, அதனால தான் நான் கன்சிடர் பண்றது இல்லை. அடுத்து ஆயில் அண்ட் கேஸ்லையும் எந்த ஸ்டாக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி அதே நண்பர் எழுதியிருக்காருங்க. பெட்ரோநெட் LNG ஆயில் அண்ட் கேஸுக்கு கீழே தான் வரும். கெயில் வேணும் அப்படின்னா கூட பார்க்கலாம். நான் கெயிலை பார்க்கறது இல்லை, பெட்ரோநெட்டை மட்டும்தான் பார்க்குறேன். அடுத்து KPIT அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. எஸ், அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் எனக்கு அதுல ஈடுபாடு கிடையாதுங்க. ஏற்கனவே நான் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வச்சிருக்கேன். அவங்க தான் டாடா டெக்னாலஜிஸ்க்கு ப்ரொமோட்டர்ஸ். ஸோ எனக்கு டாடா டெக்னாலஜிஸே போதும் அப்படின்றதுனால KPIT-யை நான் தனியாக பார்க்கறது இல்லை. அடுத்து டிமார்ட் பத்தி கேட்டிருக்கிறாங்க. நோ, நான் டிமார்ட்டை பார்க்கறது இல்லை, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. நான் உங்களுக்கு இந்த சூப்பர் மார்க்கெட் பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க. ஸ்ட்ராங்கான லோக்கல் பிளேயர்ஸ் இருப்பாங்க, அவங்க டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. அதனால டிமார்ட்டோ இல்லை எந்த சூப்பர் மார்க்கெட் பிசினஸோ நான் பார்க்க மாட்டேன். அடுத்து SOM டிஸ்லர்ஸ் அண்ட் ப்ரீவரிஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஸ்மால் கேப் பிசினஸ்ங்க. ஒரு 16 or 17 times ஏர்னிங்ஸ் இருக்கும். டெட் 0.24 இருக்கும்.
எனக்கு இதை விட சீப்பான வேல்யூவேஷன்ல டெட் ஃப்ரீ பிசினஸ் ஜிஎம் ப்ரீவரிஸ் இருக்குங்க. அதை விட்டுட்டு எஸ்ஓஎம் டிஸ்டிலர்ஸை பார்க்கணும் அப்படின்ற தேவை கிடையாது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸ்மால் கேப் மிட் கேப்ல போறீங்க அப்படின்னா டெட் ஃப்ரீ பிசினஸா பாருங்க. லார்ஜ் கேப்ல டெட் இருக்கு அப்படின்னா நல்ல ப்ரொமோட்டர்ஸா அப்படின்றத தரவா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெட் இருக்க பிசினஸ்க்குள்ள போகணுங்க. இதெல்லாம் தான் இந்த பதிவுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.